Foundation for Future Leader அப்படின்ற அசோசியேஷன் சார்பாக நடத்தப்படுகிறது. அதேபோல இவர்கள் அழைப்பு ஏற்று கொண்டிருக்கின்ற இணைய பிரபோதனையில் எமது ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் லீடர் அப்படின்ற அசோசியேஷன் இன்றைய நிகழ்வு ஆரோக்கியமான கட்டிலமை பருவத்தை கட்டி எழுப்புவது எவ்வாறு என்கின்ற அந்த தொலைப்பொருளில் விசேட உரையினை வழங்குவதற்காக எமது குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள வைத்திய கலாநிதி AKM நஸ்மி சார் அவர்களை இவ்விடத்திற்கு அழைக்கின்றோம். AKM நஸ்மி சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆரோக்கியமான கட்டிலமை பருவத்தை கட்டி எழுப்புவது எவ்வாறு என்கின்ற தொழிற்பொருளில் உரையினை ஆற்றுவதற்காக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. முதலில் இந்த வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் என்னை இந்த உயரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த FFL நிறுவனத்தின் இந்த நிகழ்வுக்கும் அழைத்தமைக்கு முதலில் இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர் ஷேக் சித்திக் நலீமி அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலை அதிபர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில இந்த அமைப்பு ஆரம்பத்திலிருந்து நான் இந்த இதுக்கு வரணுன்றது விரும்பினதுக்கான ஒரு காரணம்ன்றத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த FFL நிறுவனம்ன்றது நான் அறிந்த வகையில் இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக பெருமதியான ஒரு முன்னுதாரணமான ஒரு முன்னோடியான ஒரு அமைப்புன்னு நாங்கள் கருதுகிறோமேண்டா. நான் 2 வருடத்துக்கு முதல்ல நாங்கள் AAA ப்ரொஜெக்ட்னு ஒன்று உருவாக்கணும். அதில் நோக்கம் இதே கருப்பொருளை கொண்டது. ஆனால் அதில் ஒரு பகுதியாகத்தான் அதை நாங்கள் உருவாக்கணும். AAA என்றால் எய்ம் டு எவேக் அடலசன்ஸ். இந்த கட்டிலமை பருவத்தினரை விழித்திழச் செய்வதற்கான ஒரு செயற்திட்டமாக இன்னொரு நோக்கம்னு வச்சோம். எக்ஸன் எகெயின்ஸ்ட் எடிக்ஷன், அடிமையாதலுக்கு எதிரான செயற்திட்டம்னு சொல்லி நாங்கள் அதுக்குன்ற ஒரு சிலபஸ் எழுதி நாங்கள் அதை சைக்காட்ரிஸ்ட் ஒப்புதல் எடுத்து நாங்கள் பைலட் ஸ்டடி 4 மாதம் ஒரு ஸ்கூலில் செஞ்சு பிறகு நாங்கள் ஓலவல் எழுதின ஆக்களுக்கு நாங்கள் அதை செஞ்சு 4 மாதமாக தொடர்ச்சியாக சனி ஞாயிறுகளில் இந்த ப்ரோக்ராம் செஞ்சோம். அதில் சார் சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்றால், நாங்கள் உலகத்தில் பல இடத்துல செஞ்ச ஸ்டடியிலிருந்து கண்டுகொண்டது என்னென்றால், இந்த கட்டிலமை பருவத்தினரை நாம் வளர்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் அப்ரோச்சில் தான் செய்யணும். அதாவது ஒரே நேரத்தில் ஆசிரியர்கள், ஒரே நேரத்தில் பெற்றோர்கள், ஒரே நேரத்தில் பிள்ளைகள், இந்த 3ம் ஒரே நேரத்தில் செய்யப்படுகின்ற ப்ரொஜெக்டுகள் தான் உலகத்தில் வெற்றி அடைஞ்சிருக்குது. சில நாடுகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்டின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை வடிவமைச்சு இதை செஞ்சோம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டதில் இன்னொரு விடயம் கண்டுபிடிச்சது என்னென்றால், இன்னொரு விடயம் அறிஞ்சு கொண்டது, இந்த எடலசன்ஸ் என்பது 10 வயசிலிருந்தே ஆரம்பிக்குது. ஸோ மிக பொருத்தமான ஒரு கட்டம் 10 வயதிலிருந்து அவர்களுக்கான வழிகாட்டல் வழங்குவது என்பது தான் ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ சில நேரத்தில் ஓலவல்ல இருந்து தொடங்குவது அல்லது பின்னுக்கு இருந்து தொடங்குவது என்பது பாரிய நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லி ஆய்வுகளில் இல்லை. ஸோ தொடங்கப்பட்ட இந்த காலப்பகுதி என்பது ஒரு அந்த மிக பொருத்தமான ஒரு காலமாக இருக்கும்னு நாங்கள் முதலாவது கருதுகிறோம். 2வது, இந்த டீச்சர்ஸ், பெற்றோர்கள், இங்கே பிள்ளைகளை இணைச்சி செய்யப்படுற இந்த ப்ரோக்ராம்கள் தான் இப்போ பிள்ளைகளுக்கான வழிகாட்டல்களில் சக்ஸஸாக அமையும்னு சொல்லி பல ஆய்வுகள் சொல்லப்படுது. ஸோ அதில் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ஒரு சில விடயங்களை நாங்கள் செஞ்சோம். அப்போ இப்போ பெற்றோர்களுக்கான ஒரு விடயம், அதில் ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல
யுஎஸ் ஜெனரல் சர்ஜன் ஒரு ஆள் இருப்பார். அவர் தான் மருத்துவம் சம்பந்தமான சில தகவல்களை பொதுவாக அந்த நாட்டுக்கு வழங்குவார். அவர் ஆய்வில் ஒரு முடிவுன்னு சொன்னார். ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் அது. இப்போ அந்த 3 மாதத்துக்கு முதல்ல நான் சொன்ன ஒரு ரிப்போர்ட் ஒன்று அவர் வெளியிட்டார். என்னென்னா, இப்போ இருக்கிற குழுக்களில் மிகவும் அழுத்தம் கூடிய ஒரு குழுவினர் யார் என்று கேட்டால், முதல் தடவையாக அந்த ஆய்வுகளில் சொல்லப்பட்டது, இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்கள் தான். அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் தான் மற்ற குழுக்களை விட இப்போ இந்த வருடத்தில் பல இடத்துல அது ஆய்வுகளில் மிக அதிகமாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், மிக முக்கியமாக இந்த பெண்டமிக்கு பிறகு, இந்த 2019க்கு பிறகு பாரிய சவால்களை பெற்றோர்கள் முகம் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு முகம் கொடுக்குறாங்கன்னா, சில நேரத்தில் அரசாங்கங்கள் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு பாடசாலையை போல பெற்றோர்களுக்கும் கல்வி கற்கின்ற இடங்களை உருவாக்க வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு வார அளவுக்கு பெற்றோர்கள் சவால்களை எதிர்கொள்றாங்க சொல்லி பல ஆய்வுகள் எதிர்காலத்தில் அதை எதிர்பார்க்குறாங்க. அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு கற்பிப்பதற்கான சில இடங்களை உருவாக்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சவால். 48% பெற்றோர்கள் என்சைட்டி, மொடரேட் டிப்ரெஷனில் ஃபீல் பண்ணப்படுவதாக அந்த ஆய்வு மேலும் சொல்லுது. சில பெற்றோர்கள் இன்னமும் மேலே போய் சொல்லுது, சூசைட் லெவலுக்கு கூட போன பெற்றோர்கள் இதனால் அதிகரித்திருக்கு. எல்லா காலத்திலையும் இருக்குது, ஆனால் இப்போ ஒப்பீட்டளவில் மிக அதிகரித்திருப்பதாக அந்த ஆய்வு சொல்லுது. ஸோ அவங்க ஒரு வார்னிங்காக சொன்னாங்க, இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு நாம் பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கணும். ஏண்டா அவங்களோட பெற்றோர்கிட்ட கற்றுக்கொண்டது அந்த மரபுகள் எல்லாம் தாண்டிய சாரிய சவால் இங்கே இருக்குது. ஸோ இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தேவையான்னு கேட்டால் மிக அதிகமாக தேவைப்படுது. அது அதிகமாக வேலை செய்யவும் கூட. ஏன்னா அங்கே தான் பிரச்சனையும் இருக்குது. ரைட். என்ன முதல்ல இருந்த பெற்றோர்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் என்ன, இதில் பிரச்சனை என்னன்றதெல்லாம் சமரைஸ் பண்ணால் சில விடயங்கள் மிக முக்கியமாக அந்த இடத்துல தேவைப்படுது. பெற்றோர்களுக்கான விளக்கங்கள் தேவைப்படுது. மிக முக்கியமாக கட்டிலமை பருவத்தினரை வளர்க்கின்ற பெற்றோர்களுக்கு சில விடயங்கள் தேவைப்படுது. ஏன்னா அவங்க நவீனத்தோட ஒன்றிணைஞ்சு தான் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ இருக்கு. பிள்ளைகள உலகத்தில் வேற, இவங்களோட உலகம் வேறன்றை தாண்டி 2 பேரும் இணைஞ்சு வாழ்ற ஒரு நிலைமையில மிக அதிகமாக தேவைப்படுது. ஸோ முதல்ல அவங்க அறிமுகப்படுத்துறாங்க, மிக முக்கியமாக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி எங்களோட காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்டும் சொல்ற விஷயம், பெற்றோர் வளர்ப்பு முறைகள். பெற்றோர் பிள்ளை பராமரிப்பு முறைகள் 4 இருக்கு. அந்த 4க்கும் இடையிலான வித்தியாசத்தை பெற்றோர்கள் நன்றாக விளங்கணும். ஒரு பராமரிப்பு முறை ஒரு அனுமதித்து பிள்ளைகளை வளர்ப்பது. எல்லாத்துக்குமே சரி, நீங்க விரும்பினதை செய்யலாம். பிள்ளைகள்னா அப்படித்தான். பிள்ளைகள் விரும்பினதை செய்யணும், இல்லாட்டி அவங்களோட மனசு ஹேர்ட் ஆகிரும், அல்லது அவர்கள் அதிகம் கவலைப்படுவார்கள். அவர்கள் விரும்பின விடயங்கள்ல சொன்னால் ஒரு வயசுக்கு பிறகு சரியாகிரும் அப்படின்ற ஒரு மனப்பாங்குல பிள்ளைகளை நண்பர்களை போன்று நடத்துறதையும் தாண்டி பிள்ளைகளை தனது நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பிள்ளை வளர்ப்பு. அப்ப இதுல ஞாபகப்படுத்தணும் என்னென்னா, ஒரு பொழுதும் பெற்றோர் நண்பராக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அது இயற்கைக்கு முரணானது, விஞ்ஞானத்துக்கு முரணானது, உளவியலுக்கு முரணானது. நண்பர்களை போன்று சில விடயங்கள் இருக்கலாம், ஒரு பொழுதும் நண்பர்களாக இருக்க முடியாது. பெற்றோராகத்தான் இருக்க முடியும். பெற்றோர் என்ற தனி பொறுப்பு போதுமானது. நண்பர்களாக இருக்க முடியாது, தேவையும் அல்ல. ஆனால் நண்பர்களின் போன்று சில புரிந்துணர்வுகளை, சில கலந்துரையாடல்களை நாம ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை போன்று நாம செய்ய அனுமதிக்க முடியாது. பல காரணங்கள்ல என்ன காரணம் என்றால், மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமாக கட்டிலை பருவத்தினர் இருக்கிற காரணம் அவங்களோட முன்மூளை வளராதது. ஸோ நாங்கள் என்றுமே இல்லாதவாறு இப்போ உளவியல்லையும் சரி, நாங்கள் அந்த முன்மூளோட வளர்ச்சியில் கடுமையாக கவனம் செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த முன்மூளை சவாலுக்கு உட்படுத்துகிற விடயங்கள் தான் இப்போ கூட இருக்கு. அல்லது பல பிள்ளைகள் பாரிய பிரச்சனைக்கு உள்ளாகுது இந்த முன்மூளையை சரியான முறையில் பயன்படுத்தாதால, அல்லது மிஸ்யூஸ் பண்ணுறதால, அல்லது மிஸ்யூஸ் பண்ணப்படுவதால். ஸோ இந்த முன்மூளை அவங்களுக்கு வளராட்டி என்ன நடக்கும்னால், அவங்களுக்கு வளரலை, 18 வயசு வரையும் தான் வளரப்போகுது. வளராட்டி என்ன நடக்கும்னா, அந்த முன்மூளைன்றது ஒரு விலங்கிலிருந்து மனிதனை வித்தியாசப்படுத்துவது. இது இல்லாட்டி நீங்கள் தெரியும், சில கேன்சரில் இதை
காட்டினா கிட்டத்தட்ட மிருகம் அல்லது அதை விட கீழ்த்தரமான நிலைமைக்கு மனிதன் இருப்பான். எது நல்லது கெட்டது விளங்காது, ரீசனிங் இல்லை, அப்ட்ராக்ட் திங்கிங் இல்லை, சிந்திச்சு அறிகிற பகுத்தறிவு தன்மை இல்லை, முடிவெடுக்கும் திறன் இல்லை. இந்த விடயம்தான் ஒரு மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனை ஒரு மேன்மைப்படுத்துவது அல்லது வித்தியாசப்படுத்துவது. இது வளர்வது 18, மற்ற பகுதிகளை விட இது கொஞ்சம் லேட்டாக தான் வளருது மனிதனில். இது 18 வயசாகுது. அதுக்கிடையில் பாரிய முடிவுகள் அந்த பிள்ளை எடுக்க வேண்டி கிடக்கு. மிக முக்கியமாக ஃபோன் பாவிக்கிறதுல, அல்லது போதைப் பொருள், அல்லது எதிர்பார்வலான உறவுகள், அல்லது இப்போ ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ஆப் வருது, ஒவ்வொரு கிழமை வருது. இப்போ இந்த மாதிரி டீப் சீக் வந்திருக்கு. இப்போ அது ஏஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பார்க்காம இருக்கிறதா நல்ல சில விஷயங்களை. அது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அது அந்தளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஈவன் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு அது ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஆனால் யாவுமே அது விரும்பி செய்கிற நிலைமை கொண்டு வராது. லைக் இல்லாது, அது வாண்ட் நிலைமை கொண்டு வரும். அது கட்டாயம் வேணுன்ற நிலைமை கொண்டு வந்துடும். அதாவது டொப்பமீனை கூட்டுற சந்தோஷங்கள் அவை. லைக்குக்கும் வாண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. லைக்குண்டா ஒரு இடத்த விரும்புறது, வாண்டுண்டா கட்டாயம் வேணுன்றது. இப்போ பிள்ளைகள் அனுபவிக்கிற சந்தோஷங்களில் அதிகமானது எதை கூட்டுதுன்றால் விருப்பத்தை கூட்டல, கட்டாயத்தை கூட்டுது. அது எனக்கு இருக்கத்தான் வேணும். சந்தோஷத்துக்காக வேண்டியோ அல்லது எதுக்காக வேண்டியோ தெரியாது, எனக்கு அது வேணும். அது உணவுகளில் அது வருது, உணவுகளில் வருது, அது இலத்திரனியல் சாதனங்களில் வருது, போதைப் பொருளில் வருது. எல்லாமே டொப்பாமினை அதிக அளவு கூட்டுது. இந்த டொப்பாமின் மூளையில் அந்த நியூக்ளியஸ் எக்கும்பன்ஸ் என்கின்ற அடிமையாதலுக்குரிய மையத்தை தாக்குது. அது தாக்க அந்த மையம் எப்படி சொல்லுதுன்றால் இது எனக்கு வேணும், இந்த அளவுக்கு டொப்பாமின் வேணும் 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 வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துது. பிள்ளை விரும்பியோ விரும்பாமலோ அது வேண்டும்ன்ற நிலைமைக்கு வந்துடும். அப்போ அநேகமான விஷயங்கள் அப்படி ஒரு நிலைமையில தான் கொண்டு வந்து வச்சிருக்கு. முன்மூல வளர்ந்தாக்களுக்கே அது சவால் என்றால் முன்மூல வளராதவர்களுக்கு அது எவ்வளோ சவாலாக இருக்கும், அது எவ்வளோ சமாளிப்பது கஷ்டமாக இருக்கும். ஸோ மிகவும் பாரிய ஒரு சவால், எந்த வரலாற்றிலையும் இல்லாத அளவுக்கு. இந்த நம்ம கொரோனாவுக்கு பிறகு நாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச இந்த இலத்திரனியல் சாதனங்கள் அதுக்கு பிறகு பாரிய சவால். ஸோ அனுமதித்து இந்த பெற்றோர் முறை பாரிய சிக்கலாக அமைய போகுது. அனுமதிக்க முடியாது. சின்ன பிள்ளைன்றதுக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் அனுமதிக்க முடியாது. அது கவலைப்படுன்றதுக்காக வேண்டி அல்லது அது கத்துதுன்றதுக்காக வேண்டி அவதானிக்க முடியாது. அதே நேரத்தில் அது நாமளே பாரிய பிரச்சனைக்கு உட்படுறோம். சாதாரணமாக 2 வயசுக்குள்ளே ஃபோன் பார்க்கவே கூடாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சாப்பாடு கொடுக்கக்குள்ள கூட அந்த ஃபோனை காட்டி தான் நாம் சாமான் கொடுக்க வேண்டிய நிலைமையில். ஸோ நாம் மிக சின்ன பிள்ளை, மூளை வளர்ச்சி அடைகிற பிள்ளைகளை கூட ஒரு டாக்ஸிக் ஆக்கிடுறோம். ஸோ நாமளே தான் அதுக்கு காரணமாக கூட இருக்கோம். ஸோ முதலாவது பெற்றோர் முறை அனுமதித்தல், ஒரு அனுமதிக்கிற எல்லாத்துக்குமே அதை அதை விருப்பினபடி செய்ய விடுறதுன்றது பிள்ளை, ரைட். அதுக்கு மாற்றமாக ஆரம்பின 2வது முறை ஒத்தோரிட்டேரியன், ஒரு அதிகாரபூர்வமானது. இல்லை இது செய்யலும் இது செய்ய இயலாது. இந்த முறையும் நல்லா அவுட்டேட் ஆகிட்டு அது செய்ய ஏண்டால் அது பெரிய தண்டனையில் போய் முடியுது. அதே நேரத்தில் அந்த முறை சில பர்சனாலிட்டி தான் சரி, சில ஆக்கள் ஒரு பர்சனாலிட்டி கடும் ரஃப்பான பர்சனாலிட்டி, அவங்க தான் அதை செய்கிறாங்க. அதனால் அவங்க நல்லா தாண்டி போயிடுறாங்க, அடிப்பாங்க. அவங்க அது ஒரு வரம்பை மீறி போகிறதால ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க கட்டுப்படுத்தக்கூட முடியாதுன்ற நிலைமைக்கு போயிடும். ஸோ அது ஒரு வரம்பை மீறி ஒரு அதிகாரபூர்வமான ஒரு இதுவும் அவ்வளவு பொருத்தம் அற்றது. 3வது இதுதான் ஒரு பொறுப்பற்ற பேரண்டிங், ஒரு அன்அட்டென்டிவ். அதாவது ஒரு பெற்றோர் வெளிநாட்டுக்கு போனா அந்த பிள்ளை எப்படி வளரும் அநேகமான நேரத்தில், அல்லது பிள்ளைகள் எப்படி போனாலும் கணக்கு இல்லை. இது பொதுவாக நாம் பிள்ளைன்னு விளங்குவோம். அப்போ மிகச்சரியானது எதுண்டால் நம்ம சொல்லுவோம் இதுதான் ஒத்தோரிட்டேட்டிவ் பேரண்டிங். ஒத்தோரிட்டேரியன் அல்ல, ஒத்தோரிட்டேட்டிவ் பேரண்டிங். அதாவது அதிகாரபூர்வமான பிள்ளை வளர்ப்பு. அதிகாரபூர்வமான பிள்ளை வளர்ப்பு. உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை எந்த காலகட்டத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது. அந்த பிள்ளைகிட்ட நிறுவனம் உன்னுடைய வாப்பா அம்மா தான் நான், விளங்குதா? அதை எப்போ நீங்க நிறுவனம். அதாவது உன்னை விட முன்மூல வளர்ந்தால், உன்னது நல்லது கெட்டது தெரிஞ்சால் நான் என்னுடைய முழுமையான கண்ட்ரோல், முழுமையான பாதுகாப்பு என்கிட்ட இருந்தால் வர முடியும், நான் தானே அதை தர முடியும் என்ற விடயத்தை மெதுவாக அந்த பிள்ளைகிட்ட நுழைக்கணும். அது அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கவே கூடாது, விட்டு கொடுக்கவே இயலாது. அதையும் தாண்டி
இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை காட்டினாலும் அது உங்களை ஏமாற்றுகின்ற ஒரு பிள்ளைகளாகத்தான் மாற முடியும். அது அவ்வளவு பாரிய சவால். அதே நேரத்தில் ஏன் சார் உங்களை கூப்பிடுறாருன்னு சொன்னால், இப்போ ஆசிரியர்களால் ஒரு பிள்ளையோட மாற்றத்தை, மனநல மாற்றத்தை ஏற்படுத்துறது முதல்லையே கஷ்டம், இப்போ பல மடங்கு கஷ்டம். ஆகவே பெற்றோர்கள் இல்லாமல் நீங்கள் பாடசாலைகளில் மனநல மாற்றத்தை, எட்டிடியூட், பிஹேவியரை சேஞ்ச் ஏற்படுத்துவது என்பது அது ஒரு நைட்மேர். அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது இந்த காலத்தில் முதல்லையே சாத்தியம் குறைவு. இப்போ அதுக்கு பெரிய காரணங்கள் இருக்குது. ஆகவே உங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் சில பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ எஸ்டிசி அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு பெற்றோர் மீட்டிங், ஒரு குரு, இந்த பாடசாலையில் இருக்கிற பொதுவான பெற்றோர் மீட்டிங், இந்த அமைப்புகள் எல்லாம் விட ஒவ்வொரு வகுப்பு அந்த டீச்சர் அந்த பெற்றோரோட தொடர்பாக இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். நம்ம பிள்ளை வளர்ப்பில் மிக முக்கியமானது அதிகாரப்பூர்வம் சிம்பிளா சொன்னால் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. நீங்கள் சொல்கிற சில வேலைகளை அந்த பிள்ளை செய்யணும். அந்த அதிகாரத்தை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் சொல்லிக் கொடுக்குற முறைகள் வித்தியாசம். ஆனால் மிக தெளிவான இது, நீங்கள் ஒரு நண்பரும் அல்ல, நீங்கள் அவங்களுக்கு செலவழிக்கின்ற வெறும் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குற முதல் மாத்திரமல்ல, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள். அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியாது. அந்த பிள்ளை சொல் கேட்டுத்தான் ஆகணும். சில நேரங்களில் நீங்க புரிய வைக்கணும். நீங்க சில நேரத்தில் ஜெயிலுக்கு போறதுக்கும் ரெடி. ஏன் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், சில பாடசாலைகளில் போலீஸ் இருப்பாங்க. இப்போ போலீஸ் இருக்கு, கையில் கட்டி கூட்டி போவாங்க. அது இந்த இங்கே தான் இந்த சில விதிமுறைகளும் அதுகளும் அப்படி செய்யக்கூடாது. அது இருக்கு சில இடத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெயிலுக்கு போகக்கூடிய கூட சட்டங்கள் இருக்குன்றதை விளங்கப்படுத்தணும். இது பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துனுச்சு. எங்களோட ஊரில் பக்கத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்ட் நினைச்சாண்டா, சில பிள்ளைகள் சரியான இந்த இளம் வயது இல்லை கர்ப்பந்தரித்தல் கூடுனுச்சு. அப்போ எல்லா ஊருக்கும் போய் ஸ்கூலில் சொன்னால் 18 வயசுக்குள்ள நீங்கள் பிழையான முறையில், 16 வயசுக்குள்ள நீங்கள் பிழையான முறையில் பாலியல் தொடர்பை ஏற்படுத்துவது உங்களுக்கு 10 வருஷ சிறை தண்டனை சட்டம் இருக்கு. அதை கடுமையாக நடைமுறைப்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தை சொன்னால் பாரிய அளவில் அடுத்த வருஷம் குறைஞ்சி அது வேலை செய்யுது. ஸோ முக்கியம் என்னென்னா, விழிப்புணர்வுகளில் பிரச்சனை என்னென்னா, எது வேலை செய்யுதுன்ற ஆய்வுகளில் சொன்னால் தான் சொல்லலாம். இல்லாட்டி விழிப்புணர்வே பாரிய சிக்கல் ஏற்படுத்துது. அதெல்லாம் நாங்கள் போதைப் பொருளை பற்றி விழிப்புணர்வு செய்யலை, அது கூட்டுது. தற்கொலையை பற்றி செய்யலை, கூட்டுது. சின்ன பிள்ளைகளில் எதை கதைக்கணும்ன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ ஆய்வு முடிவுகளை மட்டும்தான் நாங்கள் இங்கே கதைப்போம், வேற எதுவும் கதைக்க மாட்டோம். ஏண்டா நாம நல்லதுன்னு நினைச்சு கதைக்கிற அநேகமானது கூட்டுகிறது, கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்குது. அது மிகப்பெரிய சவால். இங்கே விழிப்புணர்வுகளில் நல்லா இருக்குன்னு கேட்கலாம், அது நல்ல விளைவில் ஏற்படுத்தணும். அது சும்மா சின்ன பிள்ளைகளில் எண்ணங்களை பிள்ளைகளாக தூண்டக்கூடாது. ஸோ மிக முக்கியம், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு பிள்ளைகள்கிட்ட கதைக்கக்கூடாது, மிக ஆதாரபூர்வமாக கதைக்கணும். ஸோ முதலாவது ஆதாரபூர்வமான விஷயம் நாங்கள் சொன்னது இங்கே அதிகாரபூர்வமான பிள்ளை வளர்ப்பு. ஒரு அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கணும், அது மிக முக்கியமானது. ரைட். அடுத்த விடயம் நான் நினைக்கிறேன், அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டியது சந்தோஷம்ன்றது தான். இப்போ எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு. இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குன்னா சந்தோஷம். ஆனால் சந்தோஷத்தின் வேறு வடிவம். இப்போ பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டியது இதுதான் சந்தோஷம். அது மிக அடிப்படையான ஃபண்டமெண்டல். ஏன்னா சந்தோஷம் மாற்றப்பட்டிருக்கு. சந்தோஷம்ன்றது ரசாயனம் என்னென்னா, செரட்டோனினும் இருக்கு சந்தோஷத்துக்கு, டொபாமினும் இருக்கு. டொபாமின் சந்தோஷம் எப்படிப்பட்டதுண்டா, 2 ரசாயனம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டொபாமின் சந்தோஷம் வரும், சக்தி கூடும். சரியா? உதாரணமாக போதைப் பொருள் பாவிச்சா சந்தோஷம், வீடியோ கேம் விளையாடினா சக்தி கூட, அதாவது விழிப்புணர்வுல கூட என்ன செய்யறோன்னு விளங்காது, அதுக்குள்ளேயே ஃபுல்லாக போண்டி வரும். கடுமையான சந்தோஷம் தற்காலிக சந்தோஷ உணர்வு, இது டொபாமினுக்குரியது பிரதானமா. செரட்டோனுக்குரிய சந்தோஷம் என்னன்னா, சந்தோஷம் வரும், சக்தி குறைவு. உதாரணமா, நல்லா படிக்கக்குள்ள, வாசிக்கக்குள்ள, ஒரு ஆளுக்கு தெரியாம ஒரு நல்லது செய்யக்குள்ள, தொலைக்குள்ள, நல்லதுண்டு நம்மளுக்கு நாமளே செய்யக்குள்ள, சுய விழிப்புணர்வு அடைஞ்சி சுயத்துக்காக வேண்டி செய்யக்குள்ள, நல்லதுன்னு சொல்றது, விளங்காம சதக்கா கொடுக்கிறது, இதன் போது சந்தோஷம் வரும். இது நோம்பு பிடிக்கும் போது இந்த சந்தோஷமும் அந்த சந்தோஷமும் ஒண்ணு இல்லை. இதன் போது செரட்டோனின் தான் கூடுது. அப்ப நல்ல அறங்களின் போது செரட்டோனின் கூடுது. அது உண்மையாக மூளையில பல இடத்தை ஆக்டிவேட் பண்ணுது.
இடத்தை அது மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆனால் டொப்பமின் கூட நான் என்ன செய்யுதுண்டா, அது டொப்பமின் அடிமையாதல் மையத்தை மட்டும்தான் மெயினாக தூண்டுது, அங்கே மட்டும்தான் ஃபயர் ஆகுது ஆய்வுகளில் சொல்கிறான். அப்போ அந்த இடம் மட்டும் ஃபயர் ஆகுறால் என்ன நடக்குண்டா, அது விரும்பலை, அது வேண்டும்னு சொல்லுது, அது மீண்டும் மீண்டும் அடிமையாக்குது. ஆகவே அந்த சந்தோஷங்கள் எங்கெங்கெல்லாம் டொப்பாமின் கூடுதோ அதெல்லாம் பிஸ்னஸ் ஆகுது. டொப்பாமின் பிஸ்னஸ் இப்போ நல்ல 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 ஒரு எந்த ஆப் வந்து நல்லா கூடும்டா, எந்த கேம் வந்து ஃப்ரீ ஃபயர் ஏன் மற்ற கேமோட கூடனா அங்கே டொப்பாமின் அதிகமாக கூடுது, டொப்பாமின் சர்ஜ் ஆகுது. அவன் ஆய்வு செய்கிறான், பிளட்டை பார்த்து பார்த்து ஆய்வு செய்கிறான், இதில் டொப்பாமின் கூடுது, ஆகவே இதை விட இன்னொரு டொப்பாமின் கூடுறதுக்கு இன்னொரு கேமை நாம் உருவாக்குவோம். அப்படி பிஹேவியரல் சைக்காலஜிஸ்டையும் மற்ற உளவியலாளர்களையும் உளவியல் வல்லுநர்களையும் வச்சுக்கொண்டு அந்த கேமிங் கம்பெனி ஆய்வு செஞ்சு தான் அடுத்த கேமை உருவாக்குறான். எதை வச்சுக்கொண்டு? டொப்பாமினை வச்சுக்கொண்டு. ஏன்னா அந்த டொப்பாமின்கள் என்ன செய்யுது, சில விஷயங்களை எது அடிமைத்தன்மையை கூட்டுதோ அந்த பிள்ளை தொடர்ந்து அது வேணும் இருக்கிறதால அடிமையாகுது, அது தொடர்ந்து பரவுது. அதான் நல்ல கேம்னு சொல்லி பேர் வருது. ஸோ நம்ம சந்தோஷங்களை பழக்கணும். எப்படின்றால் இதெல்லாம் சந்தோஷம், இதெல்லாம் சந்தோஷம் அல்ல. டொப்பமின் கூட என்ன நடக்குன்னா குறையும், குறைஞ்சா என்ன நடக்கும், மீண்டும் தேவைன்னு சொல்லி கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோனை டிசைன் பண்ணியிருக்கான். எப்படி டிசைன் பண்ணியிருக்கான், வீடியோன்னு பார்ப்போம், டொப்பமின் கூடும், பிறகு திடீர்னு வீடியோ ஆஃப் ஆகணும்னு அல்லது அந்த வீடியோ முடிஞ்ச உடனே டொப்பாமின் குறைஞ்சா அதே சந்தோஷம் வராது. அப்போ அந்த பிள்ளைக்கு ஏக்கம், ஏன்னா அது வேணும், ஏன்னா இது வேண்டும்ன்றத நான் கூட்டுது, விருப்பத்தை கூட்டலே. எங்கேயாவது நான் சொன்னேன், நான் தேனை வாங்கி சாப்பிட்டு எங்கேயாவது சொத்தெல்லாம் வந்து தேன் வாங்குறதா எங்கேயாவது, ஆனால் வாப்பாட சொத்தை விற்று கார்டில் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கேமுக்கு அந்த காசு கட்டின பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் காண்றோம். பிள்ளை வாப்பாட சொத்தை விற்று வாங்கின பிள்ளைகள், கிரெடிட் கார்டு எடுத்து வாங்கின பிள்ளைகள் ஒவ்வொரு கிழமையும் காண்றோம். 8 வயசு பிள்ளைகள், அது அவ்வளவுக்கு தூண்டுதலை ஏற்படுத்துது. எந்த காலத்தில் ஏற்படுத்துதில்லை. எந்த காலம் யாராவது எடுக்க சொல்லி எடுத்த பிள்ளைகள் தான் இருக்கு பழைய காலத்திலாம். அந்த பிள்ளையாக போய் இப்படி ஒரு வேலையை செஞ்சதில்லைன்னா அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகிட்ட எடிக்ஷன் அது நினைச்ச முடியாத அளவுக்கு தூண்டுகிறது. ஸோ நாம பிள்ளைகள்கிட்ட மெதுவாக பழக்க வேண்டியது சந்தோஷத்தினுடைய வடிவங்கள், அதை காட்டி கொடுக்க வேண்டி கிடக்கு. சரி, அப்ப அதுக்கு நாம இது வளர்ந்தவர்களுக்கு சரி, வளர முன்னுக்கவே என்ன செய்யலாம்னா, ஏழுமான அளவுக்கு நாம தடுப்பு முறைகள் தான் அதிகமாக வேலை செய்யும். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், கண் பார்வையில் இல்லாட்டி மனசுலையும் இருக்காது என்பது எப்போதுமே வேலை செய்யும். ஸோ நாம குறைக்கணும். இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்றால், பிள்ளைகளை சுய விழிப்புணர்வை கூட்டணும். சுய விழிப்புணர்வை கூட்டுவது என்பது அதுதான் இப்ப தேவைப்படுவது. ஏண்டா எல்லா விடயங்களும் சுய விழிப்புணர்வை மையப்படுத்தி தான் இயங்குது. அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டு இருக்கு என்று விளங்காத அளவுக்கு அதை சுய விழிப்புணர்வை இல்லாம போர் வச்சதுக்கான வேலைகள் தான் எல்லாம் நடக்குது. அப்ப சுய விழிப்புணர்வை கூட்டுவது என்பது மிக முக்கியமான இலக்காக இருக்கு. எப்படி சுய விழிப்புணர்வை கூட்டுறோம், எப்படி கூட்டுறா? சிம்பிளான விஷயத்தில் நடைமுறையிலேருந்து வருவோம். சாப்பிட்றேன்டா, சாப்பிடணும், சாப்பிடக்குள்ள ஃபோன் பார்க்க இயலாது. பெட்டுண்டா தூங்குறது தான், பெட்டில் வச்சு ஃபோன் பார்க்க இயலாது. அப்ப எந்த விடயத்தை செய்கிறோமோ அதை ஒரு விஷயத்தை தான் செய்யணும். இப்போ பல விஷயத்தில் மூளைகள் போகிற நிலைமை வந்துட்டு, அது பாரிய சிக்கல். மனிதன் எப்போவுமே எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் செஞ்சுக்கொள்ள மாட்டான். எல்லா சென்ஸும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகினால் அது சச்சுரேட் ஆகிடும், சரியாக வேலை செய்யாது, ஃபோக்கஸ் குறையும். சார் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் அதான் இப்போ அதுதான் பெரிய சவாலாக இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏண்டா சரியான டிஸ்ட்ராக்ஷன் கூடவா இருக்குது. ஆகவே அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்வது, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவது, தூங்குற நேரத்தில் தூங்குவது, அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்வது. சரி, இதை எங்கிருந்து ஆரம்பிக்கிற? நாம் இதுக்கு பழைய வேலைகள்லாம் செய்ய தேவையில்லை, இயற்கையோடு ஒன்றிச்சு போனால் சரி. இயற்கையான மார்க்கம் தான். நாம் பெரிய மெத்தடுகள்லாம் தேவையில்லை, பெரிய டெக்னிக் தேவையில்லை, பாரிய அட்வைஸ் தேவையில்லை, சிம்பிளான இயற்கையான முறை. என்ன இயற்கையான முறை? இயற்கையான தூக்கம், இயற்கையான பசி, இயற்கையான சாப்பாடு, இயற்கையான விளையாட்டு முறை, இயற்கையான உறவுகள். இந்த இயற்கைக்குள்ள இருந்தா சரி. சரி, இப்போ தூக்கத்திலிருந்து வருவோம். இங்க மிகப்பெரிய ஒரு சவால் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, இரவு தூக்கத்திலிருந்து வருது. பிள்ளைகளுக்கு தூக்கம் வந்து எங்க பிரச்சனை வருதுன்னா, அம்மா அப்பாட்ட பிரச்சனையிலிருந்து வருது. என்ன தூக்கத்தில் அவ்வளோ என்ன பிரச்சனைண்டா, நீங்க இப்ப பாருங்க, என்றுமில்லாதவாறு நைட் கடைகள் இப்போ கூடியிருக்கு. நைட்ல கடைகள் வாரது என்பது இது ஒரு இயற்கைக்கு மற்றும் முழுமையாக முரணானது. இரவுலையே இறைவன் தந்திருக்கான் இருட்டுக்காக வேண்டி. இருட்டு ஏன் தந்திருக்கான்? தூக்கத்துக்காக வேண்டி.
அமைதிக்காக வேண்டி. இருட்டு என்பது சென்ஸை குறைக்கக்கூடியது, வெளிச்சம் வராது, அதுல மனித நடமாட்டம் வராது, காதுகள் பெரிய சவுண்ட் வராது. ஆகவே அப்பதான் உள்ளத்தில் அமைதிக்கான ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்கின்ற அந்த விழிப்பு அற்ற நிலை ஒன்று வரும். விழிப்பற்ற நிலையில் தான் நல்ல தூக்கம் வரும். அப்போ இரவு 6 மணியா போன இருட்டிடும், குருவிகளும் இல்லை, பறவைகளும் இல்லை. இருட்டினால் மெலட்டோனின் ஹோமோன் சுரக்கும். இந்த ஹோமோன் மிக ஆரோக்கியமான தூக்கத்துக்கு உதவும், மிக ஆரோக்கியமான தூக்கத்துக்கு உதவும், நல்ல தூக்கத்துக்கு இதான் உதவும். இது 6 மணிக்கு சுரந்தா ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள தூங்கணும். தூங்குனா தான் அது சரியான தூக்கத்தை கொண்டு வரும். எழுந்தீங்கண்டா உங்களுக்கு வெல்த் ஒன்று வரும். வெல்த்ன்னு என்ன தெரியுமா? நீங்க தூங்கி போட்டு யோசிப்பீங்க, எழுமுனா நல்ல ஒரு தூக்கம் ஒன்று தூங்கி இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த தூக்கம் தெரியாத அளவுக்கு தூங்கப்படுது. தூங்கியிருக்காங்க 6 மணி நேரம், ஆனால் எழுமுன உடனே அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரெஷ்ஷான உணர்வு அது இல்லை. அது எப்போ வரும்டா? 6 மணி நேரம் தூங்குறதால வராது, அது போய் அந்த நேரத்தில் தூங்குவதால தான் வரும். அது குறைஞ்சாலும் வரும். நீங்கள் 10 மணிக்கு படுத்து 3 மணிக்கு 2:30 எழும்பினாலும் அது ரெண்டாவது. ஆனால் நீங்கள் 12:30 படுத்து 6:30 எழும்பினால் அது வேற. அப்போ எந்த நேரத்தில் தூங்க ஆரம்பிக்கிறீங்கன்றது மிக முக்கியம். அதில் ஒன்று தான் 9லிருந்து 10 மணிக்குள்ள. அதான் நம்ம ஹதீஸ்களும் இசாவில் தொழுதா மிக முக்கியமான வேலைண்டா. நீங்கள் செய்யுங்க, இல்லாட்டி தூங்கிடுங்க. பிள்ளைகள் விடிய விடிய படிக்குது, அது ஒரு பெட்டர்னாக மாற்றிருக்கு. எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? 9:30லிருந்து 12 வரையும் படிக்கிறது என்பதும் 4 மணியிலிருந்து 7 மணி வரையும் படிக்கிறது உண்டு. ஒரு பொழுதும் உண்டாக முடியாது. நல்லா தூங்கி எழும்பிட்டு படிக்கிறது என்பது இதில் 4 மணி நேரம், அதில் 1 மணி நேரத்துக்கு ஈக்குவல் ஆகாது. ஏன்னா அங்கே தான் சூழலுக்கான டிஸ்ட்ராக்ஷன் குறைய, மூளைக்கான டிஸ்ட்ராக்ஷன் குறைய, ஒரு நாளின் அழுத்தங்கள் குறைஞ்ச பகுதி தூங்கி எழும்பின பிறகு இப்போ ஏறுறதுங்க எப்படி அதுவும் உண்டாகும்? ஒரு பொழுதும் இல்லை. ஆகவே தான் நாங்கள் ஏர்லியாக தூங்குவது என்பது அது மிக முக்கியமான விடயம். என்னத்துக்குண்டா, அண்டே நாள் பிரச்சனையை தீர்க்கிறது மட்டுமில்லை, அடுத்த நாள் பிரைமிங்க்கு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவ போகுது. எப்படி உதவ போகுது? நீங்கள் 4:30-5 மணிக்கு நீங்கள் எழுமுனீங்க என்று சொன்னால், உங்களோட பிள்ளைகள் வீட்டு ஆக்கள்லாம் எழுமுனாங்க என்று சொன்னால் என்ன நடக்கும்டால், ஒன்று உலகமெல்லாம் இயங்க ஆரம்பிக்க முதல்ல நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. இயங்க ஆரம்பித்தா உங்களுக்குள்ள ஃபீலிங் எப்படி வரும்டா, நான் என்னக்குரிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா உலகத்துக்கு போக வேண்டிய அவசியங்கள் இல்லை, கடை திறந்துருக்காது, வெளியே போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீங்கள் உங்களை பற்றி கவனிப்பீங்க. உங்களோட காலை கடன்கள், உங்களுடைய படிப்புகள், இன்றைய நாளின் வேலைகள் எல்லாத்தையும் ப்ரைம் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் திட்டமிடுவீங்க. ஸோ கோர்ட்டிசோல் சரியா அந்த டைமுக்கும் அழகாக கொஞ்சம் லேட்டாகி சுரக்க ஆரம்பிக்கும். உலகம் தண்ட கண்ட்ரோலுக்குள்ள இந்த பூமியை வர வைக்க முதல்ல நீங்கள் உங்களை கண்ட்ரோலுக்குள்ள வந்தீங்க என்றால் என்ன லாபம்டால், நீங்க வெளியே போகக்குள்ள 6:30-7 மணிக்கு வெளியே போகக்குள்ள நினைப்பீங்க, இன்றைய நாள் எந்த கண்ட்ரோல் அப்படின்டா. நீங்க உங்களோட சென்சேஷன் நீங்க விளங்காத பகுதிகள்லாம் ஆரம்பிப்பீங்க, எல்லாத்தையும் விளங்க ஆரம்பிப்பீங்க, எல்லாத்தையும் கவனிப்பீங்க. ஏன்னா உங்களோட கண்ட்ரோல்லேயே அந்த உலகம் இருக்கிற ஃபீலிங் வரும். இல்லாட்டி இங்கே யோசிச்சு பாருங்க, 7:30-7 மணிக்கு எழும்பிட்டு வெளியே போகக்குள்ள ஒன்றும் ஃப்ரெஷ் இல்லை. அடுத்தது ஒரு வகையான கிளவுடினஸ், ஒரு வகையான ஒரு மூட்டம் உண்டு. எப்போ அந்த வேலையை போய் முடிப்போம்ன்ற தன்மை தான் இருக்கும், மற்ற இன்னும் அவதானிக்கப்படாது. அப்போ உங்களோட கண்ட்ரோலை ஏற்படுத்துறேன்டா, நீங்கள் 4 தொடக்கம் 6 மணிக்குள்ளே எழும்பித்தான் ஆகணும். இல்லாட்டி அந்த நாள் உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது, நீங்கள் தான் அதில் கண்ட்ரோலில் இருக்கணும். ஏதோ பரபரப்பாக செய்ய வேண்டி வரும் தானாக. ஏன்னா 8 மணிக்கு கோர்ட்டிசோல் வந்துடும். கோர்ட்டிசோல்ன்றது தகைப்பு ஹோமோன், தகைப்புறத்துக்குரிய ஹோமோன். நீங்கள் எழுமுனோடனே தகைப்பு ஹோமோன் வந்தால் என்ன நடக்கும்? அமைதி இல்லாமல் போயிடும், ஹார்ட் ரேட் கூடிடும், பதட்டம் வந்துடும். அதுக்கு முதல்ல 4:30-5 மணிக்கு எழுமுனீங்கன்னா நீங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக எழும்புவீங்க. உங்களோட முந்தைய நாள் பிரச்சனை எல்லாம் மூளையிலிருந்து தவிர்த்திருக்கும். ஏண்டா 10 மணியிலிருந்து 4 மணி வரையும் தூங்கும்போது தான் ரெம் ஸ்லீப் வருது. ரெம் ஸ்லீப்னா என்ன? ரெப்பீட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். கண் மூடி திறந்தால் உள்ளுக்க துடிச்சு கொண்டிருக்கிற ஸ்லீப். இந்த தூக்கம் ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும். இது 4 தொடக்கம் 6 தடவை 10 மணிலேருந்து ஒரு 4-5 மணி வரையும் தூங்கினா வரும். ஆனால் லேட்டாக தூங்கினா வாரது குறவு, ஃபோன் பார்த்துட்டு தூங்கினா வாரது குறவு. நொன் ரெம் தான் வரும். ஒரு வகையான பயங்கர கனவுகள் உள்ள ஒரு மேலோட்டமான தூக்கங்கள் தான் வரும். இந்த இடத்துல ஸ்னாப்ஸ் ஃபார்மேஷன் நடக்காது. ஸ்னாப்ஸ் ஃபார்மேஷன்ன்றது ஒரு நரம்பு இன்னொரு நரம்போடு இணையும் போது இது அதிகம் நடந்தால் நரம்பு உருவாக முடியாது, ஆனால் நரம்பு இணையலாம். இது நடந்தால் ஞாபக சக்தி கூடும். இது நடந்தால் இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஏற்படுத்துறது என்று நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் அவற்றினுடைய முதிர்ச்சி தன்மை நீங்கள் இலகுவாக நீங்கள் சொல்லலாம். பல விஷயங்கள் மூளையிலிருந்து தகைப்புகள், ஒரு அழுத்தங்கள் குறையும். அப்போ ஞாபக சக்தி கூடும், மூளைக்கு தேவையான தூக்கம் கிடைக்கும், மூளையின் ஆரோக்கியமான வளர்ச்சி இதன் போது ஏற்படும். அப்போ 6 மணி நேரம் தூங்குறதால இல்லை, அந்த டைமுக்கு தூங்குவதால.
ஸோ இப்படி ஒரு தூக்கத்தை வந்து நாம் ஏற்படுத்துவோம். நாங்கள் இப்போ இரவு நேரத்தில் விழிச்சு கொண்டிருக்கிறார்கள் தூக்க பிரச்சனை வந்து நாங்கள் மெலட்டோனின் 6 மணிக்கு கொடுக்குறோம் டேப்லெட்டா. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற சுரக்குது, ஆனால் வேலை செய்யுதில்லை. ஏன் அது சுரக்குது? இருட்டுக்காக வேண்டி நீங்கள் முழுக்க பகலில் இருக்கீங்க, விடிய விடிய திரியிறீங்க. திரிஞ்சால் என்ன நடக்கும்? மூளை கன்ஃபியூஸ் ஆகும். இது மெலட்டோனின் கன்ஃபியூஸ் ஆகும். இது இரவா பகலாண்டு. அப்போ அது ஒழுங்கான தூக்கத்தை கொண்டு போகாது, அது ஒழுங்கான ஒரு ஹெல்த்தியான தூக்கத்துக்கு உதவாது. ஸோ இது சின்ன பிள்ளைகள் இதை பழக்கணும் மிக முக்கியமாக. அதே நேரத்தில் இப்போ ஒரு பழக்கம், பெற்றோர்கள் நேரஞ்செண்டு வரையும் தூங்கி கதைச்சு கொண்டு இருக்கிறது. இது ஒரு மிக சிக்கலான விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் நான் பெற்றோர்களுக்கு இன்னொரு விடயம் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு சாப்பாடை பிள்ளைகளோட சேர்ந்து உண்ண பாருங்கள். அது பல விஷயங்களை கொண்டு வரும், அது பல நன்மைகள் இருக்குது. நீங்கள் திட்டமிடலாம். அடுத்த நாள் அண்டைய நாள் பிள்ளைட ஓட்டம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இரவுலாம் கண்டுபிடிக்கலாம். இரவுலாம் கதைக்கும், காலையில் எழுமணும் கதைக்காது. மிக முக்கியம்னா மட்டும்தான் சொல்லும், மற்றபடி ஒன்றும் சொல்லாது. இரவில் கதைக்கும், ஃப்ளோவாக கதைக்கும். அது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதில் சிந்தனை ஓட்டம் எங்கே இருக்குன்னு. சிம்பிளான மெத்தட், நல்ல வேலை செய்யக்கூடிய மெத்தட். இரவு சாப்பாடை பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாரும் இருந்து அழகாக சாப்பிடுவது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு ரெகுலேட் பண்ணும். டைமுக்கு எல்லாரும் தூங்குறது, அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணும். அது சிம்பிளாக நீங்கள் ஒரு 8:30-9 மணி கடையில் இரவு சாப்பாடை சாப்பிடுவது. ஸோ இது தூங்கி எழும்பினால் அடுத்தடுத்த நேரங்களில் பிள்ளைகளுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக நீங்கள் மாற்றணும். நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது அந்த நேரத்தில் அந்த வேலை செய்வது, அந்த நேரத்தில் அந்த வேலை செய்வது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த பிள்ளைய ஒரு சுய விழிப்புணர்வோட பிள்ளையாக மாற்றுறது. பாத்ரூமில் போனால் இவ்வளோ நேரம் செய்யணும், இத்தனை மணிக்கு தான் போகணும். வெளியே வரண்டு சாப்பிட்றேன்டா, இங்கேருந்து தான் சாப்பிடணும், இப்படி இவ்வளோ தான் சாப்பிடணும். ஸோ சுய விழிப்புணர்வு, ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி செய்வது, ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நேரத்தில் அந்த வேலைகளை நாம் செய்ய வைக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். மிக முக்கியமாக அடுத்த ஒரு விடயம் உணவுகள். சரி, உணவுகள் சின்ன பிள்ளையிலிருந்தே பழக்கம் கொண்டதால் உணவு என்பது ஒரு பழக்கம். ஸோ சீனி என்பது ஒரு பழக்கம், உப்பு என்பது பழக்கம். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ உடனடி இறப்புகள் வருது இதெல்லாம். ஸோ உப்பு என்பது பழக்கம் என்பதால் ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு தான் சாப்பிடலாம். நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிடுவது பழக்கலாம். அது இலகுவானது. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நாங்கள் பழகி வந்ததால். அப்போ அது பழக்கம். சில இதில் அது லேசாக இருந்துச்சு, உப்பு போட்டால் கஷ்டமாக இருக்குது. அவை சாப்பாட்டுக்கு போட்டால் கறிக்கு போட்டால் சோறுக்கு போடுறல, சோறுக்கு போட்டால் கறிக்கு போடுறல. இதை பழக்குனா அது லேசு. 18 வயசுக்கு முதல்ல ஆளுமை விருத்தி அடைகிறல, பல டேஸ்ட்டுகள் முதிர்ச்சி அடைகிறல, அப்போ லேசு. 2 தரம் கத்தும், ஆனால் 3ஆம் தரம் சரி. ஆரம்பத்திலேருந்து பழக்கணும், அந்த பிள்ளைக்கு இப்படி தானே டேஸ்ட் என்ன தெரியும். ஸோ ஆரம்பத்திலிருந்து இந்த உணவுகளை பழக்குவது. அப்போ உணவு என்பது ஒரு பழக்கம். அது நீங்கள் பழக்கப்படுத்தலாம் என்றதை மனசில் முழுமையாக வச்சுக்கொண்டு நீங்களும் அதுக்கு பழக்கப்படுத்தி வாரது. சின்ன விஷயம் உப்பு, சின்ன விஷயம் சுகர். உங்களுக்கு தெரியும் இப்போ 18 வயசில் 20 வயசில் சுகர் வருது. அதுக்கு வேறு பேர், மோடின்ற பேர், வேறு எம்டாண்ட பேர், வேறு பேர் வச்சா பேர் தான் வைக்கிறாங்க. அப்போ புதுசாக வந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ சீனி, அப்போ சுகர்ன்ற விஷயம் வந்து ஒரு மிக சிக்கலான விஷயம். அது ஒரு பழக்கம், அதை நாம் செஞ்சு வரது. அதை பற்றி நிறைய கழிச்சிருப்பாங்க. நம்ம அடுத்த விஷயத்துக்கு வர மைண்டில் ஒரு ஏற்படுத்தணும். எப்படி இறைச்சி என்பது இயற்கையானதோ மரக்கறியும் இயற்கையானது. இறைச்சி முஸ்லீம் ஆக்களுக்குரியதுன்னு நினைச்சு கொண்டிருக்கு பிள்ளைகள். புரியாணி முஸ்லீம் ஆக்களுக்குரியது. நம்மளை திட்டமிட்டு செய்கிற விஷயங்கள் செய்கிறாங்க. புரியாணி படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட வருது. ஸ்டீரியோ டைப். முஸ்லீமாக்கள்ட புரியாணி தான் ஞாபகம் வரணும். எவ்வளோ பெரிய நீண்டகார பிரச்சனை, எவ்வளோ பெரிய சிக்கல். திட்டமிட்டு சில விஷயங்கள் செய்கிறாங்க. முஸ்லீமாக்கள்ட புரியாணி ஞாபகம் வர என்ன பெருமையாக இது. புரியாணியை நான் கண்டுபிடிச்சோன்றதால உலகத்துக்கு என்ன பங்களிப்பாது? இதில் பெருமை. தமிழ் படங்களையும் பாருங்கள். சில நேரத்தில் தோணும், என்ன இந்த அளவுக்கு முஸ்லீமாக்களை புகழ்கிறாங்கன்னு தோன்ற அளவுக்கு வருது. சில மிக முக்கியமான படங்களில் கூட அது வருது. அது நம்மளை ஒரு வகையான ஸ்டீரியோ டைப் ஆக்குறது. எப்படி முதல் ஸ்டீரியோ பார்க்குற சில விஷயங்கள், தாடி வச்சால் தொப்பி போட்டால்ன்ற வகையில் இப்போ அது ஒரு வேறொரு ஸ்டீரியோ டைப். அதை நம்மளை வகைப்படுத்துறது. அப்படி இல்லை. சாப்பாடு இல்லை நம்மளோட அடிப்படை. நம்மளோட சாப்பாடு இல்லை. ஸோ அது பெருமைப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. இறைச்சி நம்மட இல்லை. நம்மளுக்கு இறைச்சி இருந்தால் இறைச்சியும் சாப்பிடுவோம். முஹம்மது நபி வேற இருந்தால் வேற சாப்பிட்டுருப்பாங்க. முஸ்லீம் ஆக்களுக்கு மட்டும் உரியது இல்லை. இறைச்சி எவ்வளவு முக்கியமோ உடல் தசைகளுக்கு, மூலட வளர்ச்சிக்கு இறைச்சி இல்லாத மற்ற மரக்கறி வகைகள் முக்கியம். மூலட வளர்ச்சிக்கு முக்கியம். எங்கேயும் நிறைய ஆய்வுகள் சொல்லப்படல மூலட வளர்ச்சிக்கு இறைச்சி முக்கியம்னு. ஆனால் உடல் தசைகள் புரோட்டீன், ஹை குவாலிட்டி புரோட்டீன், 100% புரோட்டீன் இறைச்சி தான். அதை விட்டால் வேற ஒன்றும் இல்லை. மீனுக்கு 80%.
அப்போ இறைச்சி எவ்வளோ முக்கியமா? அது இன்னொரு பகுதிக்கு உடல் தசைகளை வளர்ப்பதற்கு, மரக்கறி எவ்வளோ முக்கியம்? அது மூளையை வளர்ப்பதற்கு, சிந்தனையை வளர்ப்பதற்கு, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மிக முக்கியம், மிக முக்கியம் இந்த மரக்கறிகள். ஸோ இது வெள்ளிக்கிழமைண்டா இறைச்சி, அதுண்டா இறைச்சி பெருமைப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. அதுக்குரிய இடத்துல வச்சா சரி, இறைச்சி சாப்பிட்றது இதில் என்ன போடுறான்னு இப்போ பாரிய சிக்கல் இருக்குது. ஸோ சில சாப்பாடுகள் மிக 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 முக்கியம். இந்த காலத்தில் வெளியில் வாங்கி சாப்பிடக்குள்ள இயற்கையாக கிடைக்கிறது, சமைத்த உணவு நாமளே தயாரிப்பது, இதில் மட்டும் முழுக்க நம்புவோம். நம்புறதுக்கு யாரு? வேற பேக்கெட்டில் வர சாப்பிட்றதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறான் கேன்சர் வருது, உடனடி இறப்புகள் மிக அதிகம் வருது. என்னன்னு தெரியாது. 15 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவாங்க இதான் காரணம். யாரை பிடிச்சி ஜெயிலில் போடுறோம்? இயற்கை எது எடுத்தாலும் இயற்கையான. ஸோ இந்த மார்க்கம் இயற்கையானது என்று சொன்னால் நாம் பெரிய அளவில் நவீனமாக யோசிக்கிறதுன்னு சொல்லி பெரிய அளவில் போக தேவையில்லை. இயற்கையானது எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற, எல்லாத்துலேயும் இந்த இயற்கை போக்கில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற, அது மிக முக்கியமானது. பெரிய விஞ்ஞானன்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் உடனே ஏற்றுக்கொள்ளவும் இல்லாத, உடனே இது பண்ணவும் இல்லாது. இயற்கை போக்கு நம்மளோட மார்க்கம் அப்படி ஒரு இயற்கையானது என்ற விஷயத்தை நாம் நல்லா உள்வாங்கணும்னு நான் நினைக்கிறோம். அதே நேரத்தில் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நாங்கள் இதை முடிக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த நேரம் காரணமாகவும் இந்த காலத்தில் இருக்கிற இந்த சவால்கள் ரசாயனத்துடனான சவால்கள், இனந்தெரியாத ரசாயனத்துடனான சவால்கள். நான் சொன்னேன், ஃபோனில் வாரது டொபாமின், உணவில் வாரது சில காசினோஜெனிக் கேன்சரை ஏற்படுத்துகிற ரசாயனங்கள், சூழலில் வருகின்ற சில ரசாயனங்கள், கேன்சரை ஏற்படுத்துகிற பாதிப்புகளை ஏற்படுத்துகிற ரசாயனங்கள். ஸோ இதிலிருந்து நாம் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொன்னால், நாம் பாதுகாக்கணும்டா படித்தா மட்டும் காணாது, சிந்திக்கின்ற பிள்ளைகளை, சிந்திக்கின்ற சந்ததியை உருவாக்கணும். சிந்திக்கா மட்டும்தான் இங்கே வெள்ளையிலும் சிந்திக்கிறவர்களையே ஏமாற்றுகின்ற, சிந்தனையால் ஏமாற்றுகின்ற உலகத்தில் வாழப்போகிறோம். ஸோ சிந்தனை தான் நம்மளோட செல்வம். சார் சொன்ன மாதிரி டிகிரி இல்லை, அது நோ மோ குவாலிஃபிகேஷன், ரைட்டா? டிகிரி ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன். அது மட்டும்தான் இருக்கிற குவாலிஃபிகேஷன் இல்லை. இந்த உலகத்தில் வெல்லணும்டா சிந்திக்கிற மனிதர்களை உருவாக்கணும். சிந்திக்கிற மனிதர்களை உருவாக்கணும்டா இந்த சிஸ்டம் சரி வராது. ஓலவல் 9A எடுக்கிற, ஏலவல் 3A எடுக்கிறன்ற சிஸ்டத்தில் வாழ்கிறோம். நான் ஏலவல் ஆசிரியர் என்ற வகையில் எனக்கு நன்றாக தெரியும். ஓலவல் முடிச்சுட்டு பிள்ளைகள் வருது, சிந்திக்க தெரியாது, நிச்சயமாக தெரியாது. வேற ஆக்களுக்கு சொல்லலுமோ தெரியும், எனக்கு தெரியும். ஏன், எதற்கு, எப்படின்ற கேள்விக்கு கேட்கவும் தெரியாது, ஆன்சர் பண்ணவும் தெரியாது. எழுதி கொடுத்தா பாடமாக தெரியும். ஒரு கேள்வி செஞ்சால் அதே மாதிரி செய்ய தெரியும். ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு வானா தன்னால் வாசிச்சு விளங்க தெரியாது. ஒரு கிளாஸுக்கு வராட்டி இன்னொரு பிரைவேட் ஒரு சார் தான் வரணும். 9A எடுத்த பிள்ளைக்கு தன்னால் படிக்க தெரியாது, தைரியமும் இல்லை. தன்னால் படிக்கிற தைரியமும் இல்லை, அதில் பெருமதியும் இல்லை. இந்த பிள்ளை எப்படி சிந்திக்கும்? ஒரு ரேஸில் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ரேஸில் முதலாவது வந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போகும், அது அங்கே போகும், அங்கே போனாலும் அங்கே சிந்திக்கிற. ஸோ சிந்தனை என்பது புத்தகங்களை வாசிக்கிறது, நம்ம இப்படியான ஆளுமைகளால் வளர்க்கிறது, வளமையான சிஸ்டத்திலிருந்து வேறு சில விஷயங்களை, பிரச்சனைகளை போட்டு இப்பத்திலிருந்தே கேள்விகளை கேட்பது. இதுகள் வேறு சிஸ்டத்தில் போகணும். ஏன்னா இங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாம் அந்த ஏக்கும் பிக்கும் டிக்கும் தான் இருக்கே தவிர சிந்தனைக்கு இல்லை. ஸோ அது அந்த பிள்ளைக்கு தொழிலை பெற்று தருமானலாம் கேட்காதீங்க, வாழ வைக்கும். அது நல்லதை தெரிவு செஞ்சு சாப்பிட வைக்கும். தைரியமே இல்லை நம்ம சந்ததிக்கு. இதை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. இதில் என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஏன் இல்லை? சிந்தனையும் இல்லை, அதுக்குரிய அறிவும் இல்லை, அதை தேடுறதும் இல்லை. இது என்ன இருக்குது? இதில் கண்டென்ட் என்ன? நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் அடித்து உங்களுக்கு உணவு பேக்கெட்டில் போட்டால் என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? அது என்ன இருக்குன்னா தெரியுமா? எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் தேட வேண்டி கிடக்கு. அவை எதிர்காலத்திலேயும் எல்லா விஷயங்கள்லையும் என்னென்றாலும் சிந்திக்கிற பிள்ளைகளை உருவாக்கினா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பாதுகாக்கும், மத்தாக்களையும் பாதுகாத்து நம்மளோட சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு. ரைட்டா? இங்கே நாம் மட்டும் வாழலை, நாம் இங்கே ஆளப்படுற சூழ்நிலைகளில், பலவிதமாக ஆளப்படுற சூழ்நிலைகளில் வாழ்கிறோம். ஸோ எங்களோட சந்ததி, எங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும்னா சிந்திக்க பழகணும், அதை கேள்வி கேட்க பழகணும். ஸோ அது எப்போ இருந்து உருவாக்குற? 18 வயசுக்குள்ள ஆளுமை முடிஞ்சிடும். எப்போ உருவாக்க போகிறீங்க? நல்ல ஆளுமையை எப்போ கட்டி எழுப்ப போகிறீங்க? யூனிவர்சிட்டியில் போய் கட்டி எழுப்புறது
ஒன்றுமே செய்யலாது. ஸோ இப்போவே நாம் சிந்திக்கிற கேள்வி கேட்டு பதில் சொல்கிற இவ்வாறான பல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் கொண்டு வரோம். அதில் இறுதியாக நாங்கள் சொல்கிறோம், எப்பொழுதுமே ஸ்காலர்ஷிப் இலங்கையில் மிக முக்கியமானது. அது நாங்கள் இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு சைக்காட்ரி சைல்டு அண்ட் அடலசன்ட் சைக்காட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட நாங்கள் அதை நேரடியாகவும் நாங்கள் அதை கலந்துரையாடணும். டாக்டர் மியூருன்றவர்கிட்ட அப்போ அவர் சொன்னவர், ஸ்காலர்ஷிப்ன்றது சில ஆக்கள் சொல்கிறாங்க இது ஒரு சிலத்தில் நிப்பாட்டணும், ஸ்ட்ரெஸ் கூட. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கூட? பிள்ளைகள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதை பார்க்க 10 ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டும். எந்த பிள்ளை எவ்வளோ பேரில் சூசைட் பண்ணுது? நார்மல் பாப்புலேஷனில் சூசைட் பண்ணுறது கூடவா, இதில் கூடவா? நார்மலில் தானே கூட. அந்த பிள்ளைக்கு என்ன எங்கே படிக்குது? ஆகவே ஸ்ட்ரெஸ் என்பது அந்த பிள்ளை அதையும் தாண்டி சமாளிக்கக்கூடியது. எங்கே பிரச்சனை என்றால் பெற்றோர்கள் அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி பார்க்குறீங்க? அந்த பிள்ளை தாங்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? 138 137 எடுத்தால் அடுத்த பிள்ளைக்கு என்னன்னு கேட்குறீங்க. அதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி அந்த பிள்ளையை ஒப்புறீங்கன்றது தான் பிரச்சனை. அந்த பிள்ளை படிப்பதுக்கு, அந்த பிள்ளை 180க்கு படிப்பது அந்த பிள்ளைக்கு பிரச்சனையே இல்லை. அவ்வளவு கெப்பாசிட்டி காணாது. வெளியூர்களில் பாருங்கள், ராயல் காலேஜில் போய் இருக்கிற பிள்ளையில பாருங்கள், முன்னுக்கு ரேங்க் எடுக்கிற பிள்ளை, அவன் ஸ்விம்மிங்லேயும் இருப்பான், அவன் வேறு இதுலேயும் இருப்பான், டிபேட்லேயும் இருப்பான், இல்லை 3 இருப்பான், ஐலண்ட் ரேங்கும் இருப்பான். இங்கே நம்மளுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கே காணாது. இங்கே நாம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஹேச்சு கொண்டிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ராயல் காலேஜ் ரிப்போர்ட் எடுத்து வாய்ச்சா விளங்கும், அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளை கூட இதில் இன்வால்வ் ஆகிருச்சோ அந்த பிள்ளை தான் ஹையர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. இப்போவும் வேறு இடங்களில் இருக்கும்போது தான் A லெவலில் அல்லது மேற்படிப்பில் கூட ஆக்டிவாக இருந்துச்சு. பல துறைகளில் இருக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் ஆகாது, கோப்பிங் ஸ்கில் கூடும், சமாளிக்கும் திறன் கூடும். ஸோ ஒரு நாளும் இந்த பிள்ளைகள் சொல்கிற இதுக்குள்ளே போனால் நீங்கள் இந்த A லெவலில் மிஸ் ஆகட்டும். 9A தேவை எனக்கு. யாருக்கு தேவை இந்த 9A? 28 பேருக்கு 9A, 2 பேர் தான் மெடிசின் போகுது. மற்ற பிள்ளைலாம் செகண்ட் சை படிக்குது, அடுத்த சைடில் ரிசல்ட்ஸ் இல்லை. இதை நாங்கள் ரிப்போர்ட்டில் கண்டிருக்கோம். ஸோ 9Aன்றது ஒப்சஷன் இல்லை. அந்த பிள்ளைக்கு 7 எடுத்துகிட்டு போட்டும், அதில் வச்சு ஒன்றும் செய்யலாது. ஆனால் A லெவல் ஒரு முக்கியமானது, சிந்திக்கிற திறன். அதில் மார்க்ஸ் எடுப்பதற்கு 9A தகுதி இல்லை, சிந்திக்கிறது தனி. என்ன தகுதிண்டா A லெவலுக்கு? இப்போ என்னத்தை உருவாக்கணும்டா? 3 திறன்: சுயகற்றல், தேடிக்கற்றல், கேட்டுக்கற்றல். இந்த 3 O லெவல் உருவாக்குதா? சுயகற்றல், தேடிக்கற்றல், கேட்டுக்கற்றல். A லெவலுக்கு நான் A லெவல் டீச்சர்ன்ற வகையில் 6 கெமிஸ்ட்ரி புக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்கு நன்றாக தெரியும் இந்த பிள்ளைகளை. கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் மருத்துவத்துறைக்கு இந்த நான் மெடிசின் எடுப்பட்ட பிறகு 4-5 வருஷத்தில் எடுப்பட்டிருக்காங்க. நல்லா தெரியும். சில பிள்ளைகள்கிட்ட இயற்கையான திறன் இருக்குது, அந்த பிள்ளைகள் மட்டும் வளருது. செகண்ட் சைக்கு வந்தால் தான் ஓரளவுக்கு நாம் அதை கேட்குது. ஃபர்ஸ்ட் சையில் அதை கேட்குற திறனே இல்லை. சுயகற்றலுங்க இல்லை, தேடிக்கற்றலுங்க இல்லை, கேட்டுக்கற்றலும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ரைட்டா? நோட்ஸை கொடுத்து போட்டு விளங்கப்படுத்தல, அது எழுதி கொடுக்கணும். எழுதி பாடமாகி கொடுத்தா மட்டும்தான் கேட்குங்க. லெட் சார் கூடான்னு A லெவலில் வந்து சொல்லுது 9 எடுத்துச்சு. மிக மிக பரிதாபமான நிலைமை. ஸோ இந்த நிலைமைகள்லாம் தாண்டி சிந்திக்கிற பிள்ளைகள் வரணும்டா. அதுகள் தான் பிரயோசனமான கல்வி வந்து பிரயோசனமாக அமையணும். இப்போ படிச்சுட்டு அது இன்னொரு ஆளுக்கு சார் சொன்ன மாதிரி சவுண்ட் என்ன, அது அந்தந்த கால பிரச்சனைகளை தீர்க்கணும். நான் படிச்சுட்டு இந்த விஷயங்களை இப்போ இந்த டைமில் உளவியல் பிரச்சனை அதுங்கிறதுக்கு நான் என்னால் முயற்சியை செய்யணும், அதை உருவாக்கணும், அது அடுத்த கட்டம் போகணும். இது வச்சுட்டு நானும் தொழிலும் அப்படி இல்லை. அது அந்தந்த காலத்தில் அந்தந்த அறிவை பயன்படுத்தணும், அது பிரயோசனப்படணும். அதுதான் அது பிரயோசனமானது. அதுக்கு பல தேவை இருக்குது. இந்த பேச தெரியணும், அதை சிந்திக்க தெரியணும், அதை இதுகளெல்லாம் எங்கே வளர்க்குற? அப்போ இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் அது பிரயோசனமாக அமையும். ஆகவே தான் நாங்கள் நினைக்கிறோம் பாரிய அளவில் இந்த ப்ரொஜெக்டுகள் இன்ஷா அல்லாஹ் வெற்றியலையும் அதுக்கான அடித்தளம் இருக்குது, நல்ல நியத்துகள் இருக்குது. அதுக்கான எல்லா விதமான இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட்டுகளையும் எங்களால் ஏழும்டா நாங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் வழங்குவோம். இது ஒரு இலங்கைக்கு பாரிய நான் சேட்டை வரக்குள்ளே சொன்னேன். இது பாருங்கள், இந்த மாடலை சுவராக பார்த்து செய்வாங்க. அந்தளவுக்கு நீங்கள் வளர்ந்துடணும். இன்னமும் அடுத்த கட்டம் அவங்களுக்கு அடுத்த மாடலை காட்டுற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அதுக்கு உதவி செய்யணும். அதுக்கு மிக முக்கியமாக பெற்றோராகி நீங்கள் தான் பங்களிப்பு செய்யணும். ஏண்டால் இப்போ இவ்வளவுக்கு ஒரு அல்ட்ரூசமான ஒரு சுயநலம் குறைந்த இந்த ஒரு விஷனரியான இவ்வளவு காலத்துக்கு பிறகு உருவாக்குறேன்ற ஆக்கெல்லாம் இந்த சுயநல உலகத்தில் தேடுவதும் ரொம்ப கடினமாக இருக்கிற இதில் பாரிய ஒரு வாய்ப்பு, பாரிய ஒரு இலக்கு. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும். மிக முக்கியமாக பெற்றோர் பண்ணணும். வேறு யாரும் தேவையில்லை. பெற்றோர்கள் நீங்கள் காணும், நீங்கள் தான் உங்களோட பலம். ஸோ நீங்கள் உங்களோட பிள்ளைகளை 18 மணித்தியாலம் வீடுகளில் இருச்சு, 6 மணித்தியாலம் ஸ்கூலில் இருக்குது. ஆகவே உருவாக்க வேண்டிய முழு பொறுப்பு முழு விஷயமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. முழு சவாலும் உங்களுக்கு தான், அதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களை எம்பவர் பண்ணுவதற்கான வேலை திட்டங்களை நாங்களும் பல விஷயங்களில் செஞ்சு கொண்டிருக்கோம். சிங்கள சமூகத்திலையும் நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ நிறைய சைக்காட்ரிஸ்ட்களும் இவங்களும் செய்கிறாங்க. சரியாக விஞ்ஞான ரீதியாக அணுகணும் எல்லாத்தையும். சும்மா நல்லன்றதுக்காக எல்லாத்தையும் கதைக்கலாது. ஏண்டால் விழிப்புணர்வு பல இடத்துல கவுண்டர் ப்ரொடக்டிவ் என்பது நீங்கள் நல்லா விளைவிக்கணும். எல்லாத்தையும் கதைக்கக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட விஞ்ஞான
ரீதியாக அணுகி இந்த பிள்ளைகளை சிறந்த எதிர்காலத்தை சிறந்த வழிகாட்டலின் கீழே நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி நான் கேட்டு இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கு இது இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக்கொள்கிறேன். வசலாம். ஆரோக்கியமான கட்டிலமை பருவத்தை கட்டியெழுப்புவது எவ்வாறு என்ற தொனிப்பொருளில் எங்கள் முன்னிலையில் உரையாற்றியவர் வைத்திய கலாநிதி AKM நஸ்மி MBBS விசேட உளவியல் மருத்துவர் ஆதார வைத்தியசாலை கிண்ணியா அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் நிகழ்ச்சி நடந்து எமது பிரதம அதிதிக்கு நினைவு சின்னம் வழங்குகின்ற நிகழ்வு. பொதுவாக நிகழ்ச்சிகளில் வந்தால் ஒரு நினைவு சின்னம் மட்டும் வாங்குவாங்க. இது அப்படி ஒரு நினைவு சின்னம் அல்ல. அதான் நான் பேர் சொல்கிறேன். டாக்டர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அவர் ஏரியாவில் அவர் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி அக்குன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னும் பல இடங்களுக்கு வருஷத்தில் நிறைய இடங்களுக்கு போய் இந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்கிறார். அப்போ அந்த அவர் அடைவை நாங்கள் இந்த அக்குர்ண மண்ணில் வச்சு நாங்கள் பாராட்டுறோம். இப்படித்தான் எங்களோட ஆளுமைகள் உருவாகணும். எங்களோட ஊரில் இருந்து தானும் தண்டை டிஸ்பென்சரியும் கொடுத்தாச்சு போனாச்சு. இப்படி அல்ல. எவ்வளோ எல்லாத்துக்குமே சல்லி அல்ல வாழ்க்கையில் ஃப்ரீயாகவும் கொடுக்கணும் சமூகத்துக்கு. அப்படி ஒரு வேலையை எங்களுக்கு செஞ்சார். இன்றைக்கு கூட எதுவுமே எதிர்பார்க்கல அவர் வந்திருக்கிறோம். ப்ரோக்ராமிங்கே வாரம் வேறு அவ்வளோ. அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த அடைவு அது மட்டுமல்ல பாருங்கள் டாக்டர் அதே மாதிரி 6-7 புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க. மாஷா இப்படித்தான் எங்களோட அடைவுகள். இது எங்களுக்கு ஒரு ரோல் மாடல், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடல். அந்த வகையில் FFL நிறுவனம் இந்த அக்குன்னையில் அவர் அடைவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாராட்டுவோம்.